விடுப்பா, வழி விடுங்க. போக்குவரத்தில் சிக்கிய 108 ஆம்புலன்ஸ். போக்குவரத்தை சரி செய்து ஆம்புலன்ஸை செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்த பாமக தலைவர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், தீர்த்தக்குளம் மற்றும் பல்வேறு இடங்களில் பாமகவின் கட்சி கொடியேற்ற அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் இருந்து வந்திருந்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவருக்கு 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் வந்து வரவேற்பு அளித்த நிலையில் வரவேற்க திரண்ட தொண்டர்களால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நேரம் அந்த வழியாக 108 ஆம்புலன்ஸ் நோயாளியை ஏற்றிக்கொண்டு வந்த நிலையில் செல்ல முடியாமல் தவித்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் உடனடியாக ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். சிதறி கிடக்கும் குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரித்து ஒளி கொடுத்து வரும் சிறுவன் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். கடும் வலிகளில் இருந்து உருவாகி இருக்கும் காசாவின் நியூட்டன். இஸ்ரேலின் கடுமையான தாக்குதலால் பாலஸ்தீன மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஏராளமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்டவை முற்றிலுமாக துண்டிப்புக்குள்ளாகி இருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் திண்டாடி வருவதாக தகவல்கள் வேதனைக்குரியதாய் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்பகுதியில் மருத்துவத்திற்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் மின்சாரம் முக்கியம் என்ற நிலையில் இருளுக்குள் தவித்து வரும் மக்களை தனது 15 வயதில் இந்த விஞ்ஞானி சிறுவன் ஹுசாம் அல் அத்தார் ஒளியேற்றி நம்பிக்கை கொடுத்து வருகிறார். அதுவும் அவர் குப்பை உள்ளிட்ட கைவிடப்பட்ட பொருட்களை எல்லாம் வைத்து மின்சாரம் தயாரித்து வருகிறாராம். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் முகாம்களுக்கு சென்று அங்குள்ள பொருட்களை வைத்து காற்று மூலமாக மின்சாரம் தயாரித்து அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்க உதவி வருகிறார் ஹுசாம் அல் அத்தார். இது குறித்து அந்த சிறுவன் பேசியுள்ள நெஞ்சை உருகச் செய்யும் அந்த வார்த்தையில் அவர்கள் கண்களில் பயம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் அளிக்க நினைத்தேன். அது நினைவாகி இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலில் மொத்த காசாவையும் இருளில் மூழ்கடித்திருக்கும் வேளையில் இந்த சிறுவனின் இந்த அதீத முயற்சி உலக அளவில் அந்த சிறுவனுக்கு பாராட்டுக்களை குவித்து வருகிறது.